கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் முழிந்த 7 பூக்களில் இன்று 6வது பூவை பற்றி பார்க்கலாம். முதல் பூ மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு, 4வது அங்கலாய்ப்பு, 5வது தவிப்பு, 6வது அர்ப்பணிப்பு, 7வது ஒப்புவிப்பு. இன்று நாம் அர்ப்பணிப்பை பற்றி பார்க்கலாம். முடிந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்னென்ன காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார்? எப்படி செய்து முடித்தார்? எதற்கு செய்து முடித்தார் பார்ப்போமா? யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இதிலிருந்து என்ன புரியுது? தன் பிதாவினுடைய வேலையை அவர் செய்து முடித்தார். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. போஜனம் என்றால் உலக ரீதியான காரியத்தை இந்த வசனம் ஒப்புக வைக்கிறது. கலாத்தியர் 3:13 பாருங்க, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதிலிருந்து என்ன புரியுது? பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார் நம்மை. கொலோசியர் 1:21 பிதாவினிடம் நம்மை பரிசுத்தமும் குற்றமில்லாதவருமாக நிறுத்த அவர் ஒப்புரவாக்கினார். நமக்காக பலியானார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஓசியா 14:9 இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழி செம்மையானவைகள், பாதகரோ அதில் விழுவார்கள். யாருங்க? பாவிகள். 1 யோவான் 3:8 கூட பாருங்க, பிசாசினுடைய கிரியை அழிக்கும்படி தேவன் வெளியிட்டார், செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமாங்க, எசையா 50:6 கூட பாருங்க, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் பிடுங்குறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்திற்கு உமிழ்நீரும் என் முகத்துக்கு மறைக்கவில்லை என்கிறார். இங்கு வேத வசனம் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். பிதாவின் காரியம் முடித்தார், நம்மை சாபங்களிலிருந்து விடுதலையாக்கினார், பிதாவினிடம் நம்மை பரிசுத்தமாக நிறுத்த தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், பிசாசினுடைய கிரியை அழித்தார், வேத வசனங்களை நிறைவேற்றினார். 2ஆம் பாகம் நாம் நாளை பார்ப்போம். ஆமேன்.